தோல்வி கோழைத்தனம் அப்படி என்பது ஒரு போட்டியல்ல, கலந்துக்கிட்டு தோத்து போறது அல்ல. நம்மளால முடியுமா, நம்மளால முடியாது, இது நமக்கு சரி வருமா, இது நமக்கு சரி வராது அப்படின்னு சில விடயங்கள் தெரிந்தாலும் சரி, நம்மளால முடிந்த முயற்சியை அதுல போடுவோம் அப்படின்னு யாரு நினைச்சு ஒரு விடயத்தில் இறங்குறாங்களோ அவங்க தான் வீரங்க. ரவீந்தர் சார் அவர்கள் கண்டிப்பா மாபெரும் மனிதர், நல்ல மனிதர், உண்மையான வீரர். ஸோ இப்போ ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான அதிர்ச்சியான ஒரு விடயம் ஒன்று, ரவீந்தர் சார் அவர்களுக்கு என்னாச்சு, அவர் வலியால் துடித்தது லைவ்ல பார்க்க முடிஞ்சுது. அது பற்றிய தகவல் என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் ரவீந்தர் சார் அவர்களும் அந்த முதலாவது நாள் மேடையில் பேசிய வார்த்தைகளை வைத்து சில விடயங்கள் இப்ப சோசியல் மீடியால நேற்றிலிருந்து போறதை பார்க்க முடிஞ்சுது. அதாவது நல்ல வருமானம் வருமா அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வன் அவர்கள் கேட்டார்கள். அப்ப அதை பிஆர் வேலை பார்த்து தான் இன்கம் வருது அப்படின்ற மாதிரி சில கட்டுரைகள் பார்க்க முடிஞ்சுது. அதற்கான விளக்கம் ப்ரூவோட, சரிங்களா, என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரவீந்தர் சார் அவர்களுக்கு என்னாச்சு அப்படி என்பது, நான் ஸ்கூல் படிக்கக்குள்ள நான் 90-95 கிலோ இருப்பேன், நல்ல குண்டு. அப்போ எல்லாரும் நக்கல் அடிப்பாங்க. ஆனால் என்னாலையும் சில விடயங்கள் ஸ்பீடாக நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்க, ஸ்கூல் படிக்கிற வயசு. அப்போ அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, கடவுள் புண்ணியத்தில் நம்ம உடம்பு அப்படி குறைஞ்சிட்டுது. ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் அவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனிதர். அவர் தன்னை கிண்டல் அடித்தவர்கள் வைத்த பேரை கூட அதை பாசிட்டிவா ஃபேட் மேன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அந்த அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ற மனிதர் தான் ரவீந்தர் சார் அவர்கள். முடியாது அப்படி என்பது அவருடைய இதுல கிடையாது. முடியாது அப்படின்னாலும் அவர் முடிந்த அளவு ட்ரை பண்ணுவார். உண்மையான வீரர். 15 வருடங்களுக்கு அப்புறம் பிக் பாஸ் 8 தமிழ்ல ரவீந்தர் சார் அவர்கள் ஒரு விடயம் பண்ணாரு. அதனால சில விடயங்கள் நடந்திருக்கு. ரவீந்தர் சார் அவர்கள் 15 வருடமா ஓடினதில்லை. இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல பாத்தீங்கன்னா லைவ்ல பார்த்தவர்களுக்கு நிறைய விடயம் புரிந்திருக்கும். டாஸ்க் வச்சார்கள், கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் கேப்டன்சி டாஸ்க், தலைவர் பதவிக்கான போட்டி, தலைவர் தலைவி அப்படின்ற மாதிரி. அதுல ஃபர்ஸ்டே ரவீந்தர் சார் அவர்கள் ஆண்கள் அணிக்காக ஓடி வந்திருப்பாரு. அது எனக்கு பார்க்கக்குள்ள செம்ம கூஸ் பம்ஸா இருந்துச்சு. சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி எங்க வீட்டில் இருந்தவரெல்லாம் கத்தினார்கள். சத்தியமா என்ஜாய் பண்ணோம். அது எப்படி இருந்துச்சுன்னா, ரவீந்தர் சார் அந்த கேம் பிளே பண்ணக்குள்ள இந்த பாஷா படத்துல தலைவர் அடி வாங்கி போட்டு திரும்ப அடிப்பார்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அது பார்க்கும்போதே மோட்டிவேஷன். அவருடைய ஸ்பீச்சே பல பேருக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரவீந்தர் சார் அவர்கள் 15 வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஓடி இருப்பாரு, பல நேரம் நின்று இருப்பாரு. இதெல்லாம் அவர் 15 வருடங்களாக பண்ணாத விடயங்கள். காரணம் அவரது அவருடைய உடல் பருமை. அப்ப அப்படி ஓடினபடியாலே அவருக்கு காலில் அந்த ஒரு வலி சுழுக்கொண்டு வந்துட்டுது. அப்ப அவரால் முடியல. அப்ப பிக் பாஸ் உடனே அவர் அழைப்பாரு, கான்வர்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு. பிக் பாஸ் அழைக்கிறாரே அப்படின்னு அவர் ஸ்பீடா போய்க்குள்ள அவருக்கு இன்னும் வலி அதிகமாயிட்டு கீழே விழ போற மாதிரி போக, ரஞ்சித் அவர்களும் அருண் பிரசாத் அவர்களும் போய் பிடிப்பாங்க. அப்பவும் ரவீந்தர் சார் அவர்கள் சொல்வார், இல்ல நான் நடந்து போறேன், ஒருவேளை என்னால நடக்க முடியல, விழுற மாதிரி வந்துட்டேன் அப்படின்னா என்ன பிடிங்க அப்படின்ற மாதிரி சொந்த காலில் நின்று சொந்த காலில் முன்னுக்கு வந்த மனிதர் ரவீந்தர் சார் அவர்கள். நான் ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, சத்தியமா ஒரே ஒரு விடயம் தான் மக்களே, வாழ்க்கையில யாரும் உச்சத்துல இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவன் சைக்கிள் வாங்கினா கூட நம்ம இந்த நண்பன் படத்துல 3 நண்பர்கள் இருப்பாங்க. அப்ப தளபதி விஜயண்ணா அவர்கள் முதலாவது இடம் வந்தோடனே அப்படி பழகின நண்பர்களுக்கு ஒரு எரிச்சல் ஒன்று வரும் இல்லை, அது மனித இயல்பு. ஸோ அப்போ ரவீந்தர் சார் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்காத சில கூட்டங்கள், போட்டியாளர்கள் அந்த நெகட்டிவிட்டியை இப்போ கிரியேட் பண்ணுறது ஈஸி. அதனால தான் நான் இவ்வளவு சில விடயங்கள் எனக்கு தெரிந்த உண்மைகளை சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் ரவீந்தர் சார் அவர்கள் போவைக்குள்ள முத்துக்குமாரன் அவர்களும் அருண் பிரசாத் அவர்களும் ரவீந்தர் சார் அவர்களை அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள கொண்டு போய் விட்டார்கள். இது இப்போதைய அப்டேட், சரிங்களா? சரி, அடுத்தது அந்த பிஆர் விடயம், இன்கம், வருமானம், பிக் பாஸ் ரிவ்யூ நல்லா வருது அப்படின்ற ஒரு இது. அப்ப அது மக்கள் செல்வன் அவர்களுக்கும் ரவீந்தர் சார் அவர்களுக்கும் முதலாவது தொடக்க விழாவில் நடந்தது. இப்போ அதை வச்சு கதைகள் என்ன அப்படின்னா, இவர் பிஆர் வேலை பார்த்து காசு நல்லா வருது அப்படின்னு யூடியூபர்ஸுக்கு தெரியும்.
நம்ம இர்ஃபான் அவர்கள், அவர் 8 வருடங்களுக்கு முதல் அவர் எப்படி இருந்தார் அப்படி என்பதை அவருடைய ஆரம்பகால வீடியோக்களை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்திருப்பார், சாதாரண ஒரு வேலை. அந்த 2016 முடிவில் அவர் யூடியூபுக்குள்ள வருவார். இன்று 8 வருஷங்கள்ல அவர் ஒரு கோடீஸ்வரன். சரியா? இதுதான் பவர் ஆஃப் யூடியூப். யூடியூப்ல ரிவ்யூ இல்லை, நீங்க என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு 10 வியூ வந்தா கூட உங்களுக்கு வருமானம் வரும். 10 வியூக்கே உங்களுக்கு வரும். எனக்கு வந்து 500 வியூனா $1, சில வேலைகளை $1.50 அப்படின்னு வரும். அப்ப எனக்கு அப்போ ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணக்குள்ள, ரவீந்தர் சார் எல்லாம் ரிவ்யூ பண்ணக்குள்ள 1 மில்லியன், 5 லட்சம், 2.5 லட்சம் வியூ அப்படின்னு வரும். அது அவங்களுடைய தொழில். அப்ப ரவீந்தர் சார் அவர்களும் இன்னொரு சேனல் வந்து இவருடைய வருமானம், இவருடைய வாய்ஸுக்கு பவர் இருக்கு, இவருடைய சிறந்த பேச்சாளர். அப்ப இவரை அழைத்தா கண்டிப்பா அது அது பல பேர் பார்ப்பார்கள். இன்னொரு சேனல் இவரை அழைக்குது. அப்ப அவங்களுக்கு தெரியும் இவருடைய வேல்யூ எவ்வளவு உண்டு. இப்ப ரஜினிகாந்த் சார் அவர்கள் 74 வயசுல ஹீரோவா நடிக்கிறாங்கன்னா என்ன மக்கள் கூட்டமா பார்ப்பார்கள். அதுக்கு தான் தலைவருக்கு 300 கோடி 250 கோடி சம்பளம். தொழில் நம்ம என்னத்தை பண்றோமோ அது கொண்டு வாங்குறோம். அப்ப அதே மாதிரி ரவீந்தர் சார் அவர்களுக்கு அவர் வந்து ரிவ்யூ பண்றாருன்னா அவரேச்சா ஒரு 6 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா, இப்போ எனக்கு 500 வியூக்கு $1.35 அப்படின்னா 6 லட்சம் வியூ அவரேச்சா எவ்வளவு காசு வரும்? அப்போ 30 நாள் ரிவ்யூ வந்து போடுறாங்க. அதுவும் வந்து அவங்க லைவ் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் 1 மணி நேரங்கள் லைவ் வந்து பண்றாங்க. அது லைவுக்கு டபுள் மடங்கு வரும். சரியா? லைவுக்கு டபுள் மடங்கு காசு வரும். அப்போ இவர் பண்ற தொழிலுக்கு இவரால அந்த சேனலுக்கு வர்ற வருமானத்துக்கு இவருக்கு அவங்க வந்து அதில் காசை கொடுக்குறாங்க. இதுதான் வருமானம் அப்படி என்பதை ரவீந்தர் சார் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டுமல்லாமல் அவர் ஒரு தயாரிப்பாளர், படங்கள் எடுத்திருக்காரு. ஹி இஸ் a very good businessman. ஸோ அதனால அவர் நல்லா இருக்காரு. இதுதான் இந்த பிக் பாஸ் ரிவ்யூ, அந்த வருமானம், அந்த டாபிக் மக்கள் செல்வன் அவர்களுக்கும் ரவீந்தர் சார் அவர்களுக்கும் இடையில நடந்தது. இதுதான். இதை வந்து சில பேர் வந்து மாற்றி பேசுறது என்னத்தை பண்ண முடியும். ஆனால் நான் இதை சொல்ல காரணம், நான் ஒரு யூடியூபர். 4 வருடங்களுக்கு முதல் நான் யூடியூப் வர முதல் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்ய, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு அப்போ இருந்ததை விட இப்போ வாழ்க்கை 10 மடங்கு எனக்கு நல்லா இருக்கு. அவன் எனக்கு தெரியும் இந்த பவர் ஆஃப் யூடியூப், அதோட மகிமை என்ன அப்படி என்பது. சரிங்களா? யூடியூப் மட்டும் இல்லை, இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் உழைக்கிறாங்க. ட்விட்டரில் ட்வீட் போட்டால் காசு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் காசு, டிக்டாக்ல நம்ம வந்து வருமானம் பார்க்குறோம், விளம்பரம் பண்ணுறோம். அண்ட் யூடியூப், ஸோ எல்லாம், அண்ட் ஃபேஸ்புக்கும் வீடியோ போட்டால் காசு கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. இது தெரிந்தவர்களுக்கு புரியும், தெரியாதவர்களுக்கு நல்லவர்களுக்கு தெரியணும் என்பதற்காகத்தான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரவீந்தர் சார் அவர்கள் நல்லா இருக்கணும், கூடிய சீக்கிரம் திரும்ப பிக் பாஸ்ல அவரை சுகமாய் வரணும் என்றது என்னுடைய இது. அப்டேட் கிடைக்க சொல்றேன். நன்றி.